வெல்கம் டு plbf சேனல். தேங்க்யூ ஸோ மச் என்னோட சேனலை விசிட் பண்ணதுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களெல்லாம் நான் மீட் பண்ணுறேன். கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் வீடியோ கண்டினியூவாக அப்லோட் பண்ண முடியல. ஐம் வெரி சாரி. பட் இப்போ திருப்பி உங்களோட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், பட் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ டிலே பண்ணாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டாரோ கார்ட் ரீடிங். டாரோ கார்ட் ரீடிங்னா என்ன? ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை இப்போ புதுசாகவும் இருக்கலாம். இந்த டாரோ கார்ட் ரீடிங்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டாரோ கார்ட் ரீடிங் நான் படிக்க ஆரம்பித்து நான் அதில் என்னென்னலாம் பலன் அடைஞ்சேன், எப்படி இருந்தது, அதோட ஜேர்னியை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோடய டாரோ கார்ட் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. 2018 கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்டடீஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமா, அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோடய லைஃப்பில் அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். டெய்லியுமே நான் ரீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இந்த நாள் எப்படி இருக்குது, ஸோ ஏதாவது நான் ஒரு ஒர்க் பண்ணணும், ஏதாவது ஸோ மணி ரிலேட்டடாக, ஹெல்த் ரிலேட்டடாக, ஃபுட் ரிலேட்டடாக, எதுனாலுமே ஓகே, எந்த மாதிரி கொஷனாக இருந்தாலும் சரி, நான் டாரோ ரீடிங் அன்றைக்கி கன்ஃபார்மாக பண்ணியிருப்பேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் எனக்கு என்னோடய லைஃப்பில் பண்ண ஆரம்பிச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய கஸ்டமர்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நான் 2018 நான் படித்தேன். அதுக்கப்புறமா ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 நான் ஒரு சப்ஜெக்ட் திருப்பி மாஸ்டர்கிட்ட நான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம நிறைய பேரோட லைஃப் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்றது டாரோ ரீடிங் அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் சேஞ்சிங் டூல்னு கூட சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் தான் அந்த சப்ஜெக்ட் தான். ஸோ எல்லா படிப்பிலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டூலாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கும். ஸோ நான் டாரோ ரீடிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இவ்வளோ நாள் ஆச்சு. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த டாரோ ரீடிங் அப்படின்றது ஒரு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் டூல், நம்ம லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். ரெக்கார்ட் ரீடிங் அப்படின்னாலே லைஃப் ப்ரெடிக்ஷன். ஸோ லைஃப் ப்ரெடிக்ஷன் நம்மளோட லைஃப்பில் டே டு டே நடக்கக்கூடிய விஷயங்கள், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர், ஸோ என்ன வேணால் இருக்கட்டும். ஸோ ஒரு லைஃப்பை ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுற ஒரு டூல் அப்படின்னு பார்த்தா இந்த டாரோ கார்ட் ரீடிங். இந்த டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா 78 கார்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த 78 கார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ட்லேயுமே ஒரு யூனிக்கான ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு யூனிக்கான ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சருக்கு ஒரு லைஃப் இருக்குது. ஸோ அது ஒரு பர்சன் வரும்போது அந்த பர்சன் கேட்குற கேள்விக்கு, அந்த பர்சனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டு வந்து ஓப்பன் ஆகி ஆன்சர் பண்ணும். ஸோ அது வந்து ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ரியலாக 100% அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கார்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து 78 கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்டை வந்து 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, மேஜர் கார்டு அண்ட் மைனர் கார்டு. இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ப்ரொஃபஷ்னல் வேர்ட் வந்து வேறு அதுக்கு, பட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஈஸியாக அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டாரோ ரீடிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் இந்த பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும், நம்மளுக்கு வந்து வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சா, குழந்தை பிறந்தா, கல்யாணம் நடந்தா, இதெல்லாமே பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு லைஃபே வந்து ஒரு சேஞ்ச் பண்ணி ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறது பிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். டே பை டே வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் எல்லாமே ஸ்மால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்கிட்ட என்னோட கிளைண்ட் கேட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, ஜாதகமும் இதுவும் ஒன்று தானா, அப்போது வந்து டாரோ ரீடிங்கும் ஜாதகமும் வந்து ஒன்று தானே, அப்போ நீங்கள் ஜாதகம் பார்ப்பீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஜாதகன்றது நீங்கள் பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் வச்சு கணிக்கிறது. ஸோ அது ஜாதகம். ஆனால் டாரோ கார்ட் ரீடிங்ன்றது எனர்ஜி பேஸ் பண்ணி ரீட் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிக் ரீடிங் சொல்லுவாங்க, வித் ஹையர் வைப்ரேஷன்.
ஸோ என்ன இதை படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக இதை இன்ட்யூட் பண்ணி நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்றது எல்லாராலையுமே பண்ண முடியும். பட் த சேம் டைம் ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் இருக்கணும். ஸோ அப்போ தான் இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி வந்து இது ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து சொல்கிறாங்க, இந்த பலனை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்குள்ள எல்லாருக்குமே அந்த இன்ட்யூஷன் அப்படின்ற ஒரு பவர் இருக்குது. ஸோ அதை வச்சு அதோட சப்போர்ட் மூலயமா இந்த ரீடிங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியும். ஒரு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சீக்கிரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த கார்டு இவ்வளோ அழகாக யார் கொண்டு வந்தது அப்படின்னா ஒரு உமன். அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமிலா கால்மேன் ஸ்மித். ஸோ இவங்க தான் இந்த கார்டை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு பிக் ஆர்டிஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன், இந்த பெயிண்ட், இந்த பிக்சர், இதில் இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ட்யூஷன் பவர் மூலிமா, அவங்களோட டிவைன் கனெக்ஷன் மூலிமா ஸோ அவங்க வந்து இந்த டாரோ ரீடிங்கை வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு அவங்க இந்த பிக்சரை வந்து ரொம்ப சூப்பராக வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்ட்டை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் மட்டும் இல்லாமல் அதுக்கு கலர் கொடுத்து, அதுக்கு உயிர் கொடுத்து, அது இன்னைக்கு பல கோடி மக்கள் அதை பயன்படுத்தி அந்த பல கோடி மக்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு, அது ரொம்ப எளிமையாக வந்து பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க இதை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நான் எப்போல்லாம் வந்து கார்டு ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்கள நான் வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து கார்டு ரீடே பண்ணுவேன். ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து யூஸ் பண்ணுற டெக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டெக்கில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏஞ்சல் கார்டு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நிறைய கார்டு இருக்குது. பட் ஆனால் ஒரிஜினல் டாரோ கார்ட் ரீடிங் அப்படின்னா த ஒரிஜினல் ரைடர் வெயிட் நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனது, ரொம்ப கார்டோட கனெக்ட் ஆனது, ரொம்ப எக்ஸைட் ஆனது, ரொம்ப கனெக்ட் ஆனது, ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டு, இந்த டெக் தான். என்னால் வந்து ஆக்சுவலாக இந்த கார்டு ரொம்ப நான் லவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. எனக்கு இந்த டெக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து த ஒரிஜினல் ரைடர் வெயிட் டாரோ டெக், இந்த டெக். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த பாமிலா கால்மேன் ஸ்மித் இவங்க தான் இந்த கார்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கனெக்டிவிட்டி எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றது இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு பிக்சரும் பார்க்கும்போது அவங்களோட ஞாபகம் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ பாம்லா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவங்களுக்காக ஒரு கிராட்டிடியூட். அண்ட் இந்த கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் நான் சொன்னேன், மொத்தம் 78 கார்ட்ஸ், 78 கார்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் ஒரு கார்டுமே பார்த்திங்கன்னா யூனிக்கான கார்டு. அதில் ஒரு பிக்சரும் ரொம்ப யூனிக்காக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, டாரோ ரீடிங் என்ன தெரியுமா, ஒரு லைஃப் நியூ பிகின் அண்ட் எண்ட். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு லைஃபு, ஒரு ஹியூமனோட லைஃப் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி இந்த டாரோ ரீடிங் இருக்கும். எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த கார்ட்ஸ் வச்சு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, இன்னும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதில் என்னென்னா இது வந்து அந்த கார்டு எடுக்கும், அந்த கார்டில் இருக்கக்கூடிய பிக்சரை வச்சு ஒருத்தவங்களோட லைஃப் ப்ரெடிக்ஷனை சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். ஆனால் எப்படி இதை வந்து ரீட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உங்களோட டவுட் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஸோ இந்த கார்டு ரீடிங் எப்படி பண்ணலாம்னா ஃபோன் மூலயமா பண்ணலாம். ஃபோன் மூலயமா, ஆன்லைன் மூலயமா, வீடியோ கால் மூலயமா உங்களோட நேம் மட்டும் இருந்து உங்களோட கொஷின் என்ன, உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னாலே ஸோ இது மட்டும் சொன்னால் போதும், கார்டு ரீடிங் ஆன்லைன் மூலயமா தாராளமாக பண்ணலாம். என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் நிஷா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ A to Z நம்ம லைஃப்பை பற்றி என்ன மாதிரி பிரச்சனை இருக்கோ கேள்வி கேட்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த கார்டு பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப நிச்சயமாகவே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி ஃபர்தராக நான் இந்த மாதிரி கார்டு ரீடிங்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் இதெல்லாமே வரும்.
வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோட்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.